அடுத்ததாக பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன் இணைகிறார். திரு சிவப்பிரியன், மீண்டும் என்டிஏ கூட்டணியில டிடிவி தினகரன் இணைந்திருக்காரு. இதை எப்படி பார்ப்பது? பாஜக தலைவர்களை சந்திச்சு இந்த கூட்டணியை அறிவிக்க இருக்காரு. டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை இது மிகவும் எதிர்பார்த்த ஒரு விஷயம். அவர் விஜயோடு செல்வதற்கான ஆயத்த பணிகளில் அவரும் அவருடைய கட்சியும் ஈடுபட்டிருந்தாலும் கூட பிஜேபி ரொம்ப எஃபர்ட்ஸ் எடுத்து அவரை என்டிஏக்கு திருப்பி கூட்டிட்டு வரணும்னு கூட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே 2021 திரு டிடிவி தினகரன் அவர்களை அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்க வைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அன்றைய எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால இப்ப ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அவரை கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்களுக்கான மரியாதை கிடைக்கும். ஏனென்றால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த முக்குலத்தோர் வாக்குகளை இழக்க அவர்கள் விரும்பவில்லை. தினகரனுக்கு ஒரு கட்சி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இன்னொன்னு, கடந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா 6 to 10% நிறைய கான்ஸ்டிடன்சில அவர் வாங்கியிருந்தாரு. ஒரு தொகுதிக்கு 4000 வாக்குகள், 6000 வாக்குகள், 5000 வாக்குகள் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்ப தமிழ்நாடு போயிட்டு இருக்க இந்த 4 முனை போட்டியில 4000, 5000 எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஓட்ஸா இருக்கும். அது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அதனால் டிடிவி தினகரன் அவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டணிக்குள் வர வேண்டும் அப்படின்னு பிஜேபி நினைச்சாங்க. தினகரன் அவர்களுக்கு எடப்பாடி அவர்களை எதிர்த்து ஆரம்பிச்ச கட்சி அவரை முதல்வராக ஏற்றுக்கொள்வதா அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் இருந்தது. கட்சியில இன்னும் கூட நிறைய பேர் கன்வின்ஸ் ஆகலைங்கிறது தான் தகவல். பட் எல்லாருமே அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தினகரன் அவர்களுக்காக இருப்பதால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறதா. பட் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு இது ஒரு டஃப் டெசிஷன். பிஜேபி ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க. நீங்க எங்களோட தான் இருக்கணும், விஜயோட போகாதீங்க, எங்களோட இருங்கன்னு. அந்த ப்ரெஷர் காரணமா தான் திரு டிடிவி தினகரன் அவர்கள் மீண்டும் என்டிஏவில் இணைந்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன். இனி தொடர்ந்து மற்ற செய்திகளை தொகுத்து